உங்களுடைய உடலை டீடாக்சிஃபை செய்யுது. இதனால போதை பழக்கத்தை நாடுவதும் அதற்கான தவிப்பும் குறையுது. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல இல்லாமலேயே போயிடும். நோ அடிக்ஷன் உடலின் வாத பித்த கஃபின் மீது இம்பாக்ட் செய்யுது, உடலை டீடாக்சிஃபை செய்யுது. இதனால போதைக்கான விருப்பமும் தவிப்பும் குறையுது. பிறகு போதை என்பது வாழ்க்கையை விட்டு விலகிடுது. இது வில் பவர் மீதும் ஆற்றலை புரியுது. இதனால உங்களுக்கு போதை பழக்கத்தை எதிர்த்து நிற்க பலம் கிடைக்கும். என்னோட சொந்த பிசினஸ் இருக்கு, ஃபேமிலி இருக்கு, குழந்தைங்க இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா கொஞ்ச நாள் முன்னாடி இப்படி இல்ல. எனக்கு போதை பழக்கம் இருந்தது. ட்ரிங்க் பண்ணுவேன், ஸ்மோக்கும் தான். ஒரு நாள்ல குறைஞ்சது 40 சிகரெட்டாவது குடிப்பேன். அப்புறம் சாயந்தரம் ட்ரிங்க். என் குடும்பமே இதனால தொந்தரவாச்சு. ஆனா இந்த வயசுல இதெல்லாம் எப்படி விட முடியும்னு தோணுச்சு. ஆனா நோ அடிக்ஷனை கொஞ்ச நாள் பயன்படுத்திய பிறகு என்னுடைய இச்சா சக்தி அதிகமாச்சு. இப்போ போதை பழக்கத்தை என் மனசு விரும்புறதில்ல. ஆஹா, என்ன ப்ராடக்ட் இது! நோ அடிக்ஷனை நீங்கள் உணவில் கலந்தும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது உணவிற்கு பிறகும் தண்ணியுடனும். நம்ம நாட்டுல ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கானோர் மது மற்றும் புகையில உபயோகிக்கிறதால உயிரை இழக்கிறாங்க. இத நான் சொல்லல, இத சொல்றது WHO, அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனின் ரிசர்ச். 2011ஆம் ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வெளியாகிய ஒரு ரிப்போர்ட்டின் படி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் தன்னுடைய ரிப்போர்ட்ல சொல்லி இருக்கு, ஒவ்வொரு வருடமும் உலகின் மக்கள் தொகையின் 4% பேர், கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் ஆல்கஹால் அதாவது மது பழக்கத்தால தங்களோட உயிரை இழக்கிறாங்க. இது போதை பழக்கத்தின் ஒரு பக்கம். இதன் மற்றொரு பக்கத்தை பார்ப்போம். போதை பழக்கம் உள்ளவர் தன் உழைப்பால கிடைத்த வருவாயை வீணாக்குறாங்க, குடிக்கிறாங்க, வீட்டுல சண்டை போடுவாங்க, குழந்தையின் சந்தோஷத்தை பறிப்பாங்க, வீட்டுல கைகலப்பு, கடனும் வாங்குவாங்க, ஆனா கண்டிப்பா மது குடிப்பாங்க. இப்போ ஒரு கணக்கெடுப்பு பத்தி சொல்றேன். உங்களுக்கு தெரியுமா, வீட்டு கொடுமையால பாதிக்கப்பட்ட பெண்கள் விஷயத்துல 85% கேசஸ்ல அவங்க ஹஸ்பண்ட் குடிகாரராய் இருக்கிறாங்க. வெவ்வேறு வகையான போதை பழக்கம் நமது இதயம், கிட்னி, லங்ஸ், பிரெயின், த்ரோட் மற்றும் மவுத் போன்ற உறுப்புகளை அபாயகரமான வகையில கெடுதலை விளைவிக்குது. கேன்சர், ஹார்ட் டிசீஸ் மற்றும் பிளட் பிரஷர் போன்ற பல கொடுமையான நோய்களை நம்ம தாக்குகின்றன. வாருங்கள் ஒரு அடியெடுப்போம். ஏன் நாம நோ அடிக்ஷனை பயன்படுத்தி போதை பழக்கத்தை ஒழிக்க கூடாது? திவ்ய ரிஷி அமைப்பின் நோ அடிக்ஷன் மற்றும் போதை ஒழிப்பு இயக்கத்தை நாங்க கிராமந்தோறும் ஏற்படுத்தி மக்களிடையே விழிப்புணர்வை உண்டாக்கினோம். நான் சொல்றதெல்லாம் போதை பழக்கத்தை நாடாம அதை வெறுத்து நம்ம சமூகத்திலிருந்து தூக்கி எரிஞ்சிடுவோம். நான் ஒரு கான்ட்ராக்டர். என் வேலை லேபரை வச்சு வேலை செய்யறது, நாள் முழுதும் ஓட்டம், பிறகு வேலையோட பிரஷர், அப்புறம் குட்கா கேனி சாப்பிட்ற பழக்கம் ஏற்பட்டுடுச்சு. இந்த பழக்கத்தால ஒரு நாள்ல 30 to 40 குட்காவை சாதாரணமா சாப்பிடுவேன். அதாவது காலை டிஃபன்ல குட்கா, லஞ்சில குட்கா, அப்புறம் டின்னர்ல கூட குட்காய் எடுத்துக்கிட்டேன். குரலும் முழுசா கெட்டு போச்சு, வாயும் திறக்கல, பல் நாசமாயிடுச்சு, உடம்பும் உள்ளுக்குள்ள நாசமாயிட்டே இருந்தது. டாக்டர் கிட்ட சொன்னேன். டாக்டர் சொன்னாரு, உங்களுக்கு பயங்கரமான நோய் வருவதற்கு முன்னாடி இதை விட்டுடுங்கன்னாரு. இதை நான் என் மனைவி கிட்ட சொன்னேன். என் மனைவிக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்க தான் எனக்கு திவ்ய ரிஷி அமைப்பின் நோ அடிக்ஷனை வாங்கி கொடுத்தாங்க. ஒரு மாதம் வரை தினமும் சாப்பிட்ட பிறகு நோ அடிக்ஷனை எடுத்துக்கிட்டேன். இப்ப நான் இந்த போதை பழக்கத்திலிருந்து விடுபட்டுட்டேன். பற்களும் சுத்தமா இருக்கு, வேலையும் நல்லா செய்யறேன், மனைவிக்கு சந்தோஷம். மொத்தத்துல நான் ரொம்ப நல்லாவே இருக்கேன். நாம் நமது நாட்டை, சமூகத்தை போதை பழக்கமற்றதாக்க விரும்புகிறோம். அனைவரும் நன்றாகவும் மகிழ்ச்சியாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும். எங்களது இயக்கத்தின் நீங்களும் பங்கு வகிக்கவும். உங்கள் வீட்டில், சுற்றுப்புறத்தில், உறவினரில், நண்பரில் யாராவது போதை பழக்கம் உள்ளவர் என்றால் அவருக்கு உதவுங்கள். அவருக்கு திவ்ய ரிஷி அமைப்பின் நோ அடிக்ஷன் முக் பவுடரை அளித்து அவர் ஹெல்தி லைஃபுடன் வாழ உதவிடுங்கள். திவ்ய ரிஷி அமைப்பின் இந்த ஆயுர்வேத ப்ராடக்ட் பல வருட ஆராய்ச்சிக்கு பிறகுதான் நாங்க உங்க முன்னாடி வைப்பதில் வெற்றி பெற்றிருக்கோம். இது உங்களை சார்ந்தவர்களின் உயிரை விட அதிக விலை இல்ல. நோ அடிக்ஷனை அவர்களுக்கு கண்டிப்பா வழங்குங்க. நீங்க ஏதாவது வகையில போதைக்கு ஆளானவங்களா இருந்தா இது உங்களுக்கு ராமபானமா இருக்கும், உங்களுக்கு புது வாழ்வை தரும். திவ்ய ரிஷி அமைப்பின் நோ அடிக்ஷன் உங்களுக்கு கிடைக்கிறது வெறும் 2990 ரூபாயில். போஸ்டேஜ் அண்ட் டெலிவரி சார்ஜஸ் 160 ரூபாய் எக்ஸ்ட்ரா.
நீங்கள் உங்கள் ஆர்டரை பெற எங்கள் ஸ்கிரீனில் தரப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொள்ளவும் அல்லது எஸ்எம்எஸும் செய்யலாம். எஸ்எம்எஸ் TS ஸ்பேஸ் 2 என்று எழுதி 5303 SMS செய்யலாம். திவ்ய ரிஷி அமைப்புக்கான பவுடர் 100% ஆயுர்வேதமானது, சைடு எஃபெக்ட் அற்றது. இதை நீங்க உணவுல கலந்து சாப்பிடலாம், சாப்பாட்டுக்கு பிறகு தண்ணியுடனும் எடுத்துக்கலாம். இதை யாருக்காவது சொல்லாம கொடுக்க நினைச்சீங்கன்னா அவங்களுடைய லஞ்ச் மற்றும் டின்னர்ல ஒரு ஸ்பூனை கலந்துங்க, அல்லது சாப்பிட்ட பிறகு தண்ணீருடன் வெறும் 1 மாசத்துக்கு மட்டும் கொடுங்க. அப்புறம் பாருங்க, இது முழுமையான ஆயுர்வேதம். இதனால எந்த கெடுதலும் ஏற்படாது. இன்று செய்யப்படும் ஒரு போன் உங்கள் வாழ்க்கையை காத்திடும். என்னோட நண்பருக்கும் போதை பழக்கம் இருந்தது. அவரும் போதை ஒழிப்பு இயக்கத்தின் படி தரப்படும் ஆயுர்வேத மெடிசின் நோ அடிக்ஷனை எடுத்துக்கிட்டாரு. வாங்க அவர்கிட்டே பேசலாம். நான் ஒரு ஆக்டர். நான் பல சீரியல்ல நடிச்சிருக்கேன், பல படங்களும் நடிச்சிருக்கேன். ஆரம்பத்துல விளையாட்டா தான் சிகரெட்டை பிடிக்க ஆரம்பிச்சேன். இதனால பெண்கள் இம்ப்ரெஸ் ஆவாங்கன்னு தோணுச்சு. உண்மையிலேயே பல பெண்கள் இம்ப்ரெஸ் ஆனாங்க. ஆனா நாளாக எப்படி இந்த பழக்கம் என்னுடைய வாழ்க்கையில ஒரு அங்கமாச்சுன்னு தெரியல. காலையில இருந்து ராத்திரி தூங்கி எழுகிற வரைக்கும் நான் எத்தனையோ சிகரெட் டப்பாவை காலி செஞ்சுட்டேன். எனக்கே தெரியாம போச்சு. ஆனா இந்த விஷயம் கேட்டு அதிர்ச்சியா இருந்தது. இதனால கேன்சரும் வரலாம். வாழ்வு மற்றும் மரணம் இரண்டுமே கண்ணுக்கு முன் தெரிய ஆரம்பிச்சது. இருப்பது யாருக்கு பிடிக்கும்? நான் உடனே திவ்ய ரிஷி அமைப்பின் நோ அடிக்ஷன் வாங்கினேன். தினமும் 2 வேளை தண்ணியுடன் சாப்பிட்டேன். உண்மையிலேயே என்னோட இந்த பழக்கம் விலகிடுச்சு. இப்ப சிகரெட் டப்பாவை தொடக்கூட எனக்கு பிடிக்கிறது இல்ல. திவ்ய ரிஷி அமைப்பின் நோ அடிக்ஷன் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிடுச்சு. போதை பழக்கம் எப்படி ஆரம்பிச்சாலும் சரி, நட்பால, விளையாட்டால, சவாலுக்காக, வற்புறுத்தலால, இதன் ரிசல்ட் ஒண்ணுதான். அது நல்ல வாழ்க்கைய நரகமாக்குது, மரணத்துக்கு அருகே போவது. முதல்ல மனிதன் நல்லதை செய்வதா நினைக்கிறான், ஆனா மெல்ல மெல்ல தன்னை வலுவிழக்கிறான். ஹார்ட் டிசீசஸ், கேன்சர், பிளட் பிரஷர், மென்டல் ஸ்ட்ரெஸ், வீக்னஸஸ், வேலையில் ஈடுபாடு இல்லாமை, குடும்பத்தில் பிரச்சனை, பண விரயம், இதெல்லாம் தான் போதை பழக்கத்தால அவருக்கு கிடைக்குது. வெறும் இது மட்டும்தான். இது அவருக்கு மட்டுமல்ல, குடும்பத்தாரின் பிரச்சனைக்கும் அவர் காரணமா இருந்துடுறாரு. திவ்ய ரிஷி அமைப்பு உங்களுக்காக வழங்குகிறது நோ அடிக்ஷன். இதில் நிறைந்துள்ளது ஆயுர்வேத குணங்கள். பிரம்மி, அஸ்வகந்தா, துளசி பத்ர், சர்ப்பகந்தா, சதாப்ரி, சங்க் புஷ்பி, ஜாவித்ரி, பீப்ளி மூல், அர்ஜுன் சால். இது உங்களின் போதை பழக்கத்தை எதிர்த்து உங்கள் மூளையில் ஆற்றல் புரியுது. உங்கள் உடலை டீடாக்சிபிகேஷன் செய்து பியூரிஃபை செய்கிறது. இதனால் உங்களின் போதை பழக்கம் மெல்ல மெல்ல குறைகிறது. இதை தொடர்ந்து பயன்படுத்தினால் சில நாட்களிலேயே போதை பழக்கம் உங்களை விட்டு விலகிவிடும். இதுதான் ஆயுர்வேதத்தின் அர்த்தம். இதை ஒருமுறை பயன்படுத்தினால் போதை பழக்கம் எப்படி விலகுகிறது என்பதை பாருங்கள். இப்போது நம்முடன் இருப்பது டெலிகான்ஃபரன்ஸில் ஒரு கால் சென்டரின் எக்ஸிகியூட்டிவ். போதை பழக்கம் இதுவரை மிகவும் நாசமாக்கிவிட்டது. வாருங்கள் இவர் சொல்வதை கேட்போம். கால் சென்டர்ல வேலை செய்யறதால கண் முழிக்கிறது பழக்கமாயிடுச்சு. ஃப்ரெண்ட் சர்க்கிள்னால எனக்கு பப்க்கு போறது, ட்ரிங்க்ஸ் பண்றது, ஸ்மோக்கிங் செய்யறது, இதெல்லாம் என் வாழ்க்கையோட ஒரு பகுதி ஆயிடுச்சு. இது இல்லாம வாழ்க்கையே இல்லன்னு தோணுச்சு. இது என்ன உள்ளுக்குள்ளேயே முழுங்க ஆரம்பிச்சது. பல முறை இதை கைவிட முயற்சி செஞ்சேன். ட்ரிங்க்ஸையும் விட முடியல, ஸ்மோக்கிங்கையும் விட முடியல. ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டேன். கொஞ்ச நாள் வரைக்கும் நல்லா இருந்தேன். மறுபடியும் ஆரம்பிச்சிடுச்சு. என்ன என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுல இருந்து விடுபட நினைச்சேன். ஒரு நாள் டிவில நோ அடிக்ஷனோட ஆட பார்த்தேன். வாங்கினேன். 1 மாசம் சாப்பிட்டேன். இப்ப நான் ஸ்மோக்கிங் பண்றது இல்ல, ட்ரிங்க்ஸும் செய்யறது இல்ல. தேங்க்யூ நோ அடிக்ஷன், என் லைஃப சேவ் பண்ணதுக்கு. ஒரு கணக்கேட்டின்படி காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸுடன் ஏற்பட்ட கொடுமை குற்றத்திற்கான கேசஸ்ல 41% கேசஸ் போதையின் காரணத்தை கொண்டது. அடல்ட்ஸ்ல உண்டாகும் மரணத்தில் 7% கேசஸ்ல டொபாக்கோ மற்றும் அதன் பை ப்ராடக்ட்ஸ் காரணமாயிருக்கு. போதை பழக்கத்தை கைவிட மற்றும் விடச் செய்ய இது ஒரே வழிதான். இப்போதே இதை தொடங்குங்கள். டிவி ஸ்கிரீனில் தரப்பட்டுள்ள எண்ணில் இப்போதே கால் பண்ணுங்க. ஏன்னா இப்ப இல்லைனா எப்பவுமே இல்லை. நாம் நமது நாட்டை, சமூகத்தை போதை பழக்கமற்றதா ஆக்க விரும்புகிறோம். அனைவரும் நன்றாகவும் மகிழ்ச்சியாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும். எங்களது இயக்கத்தின் நீங்களும் பங்கு வகிக்கவும். உங்கள் வீட்டில், சுற்றுப்புறத்தில், உறவினரில், நண்பரில் யாராவது போதை பழக்கம் உள்ளவர் என்றால் அவருக்கு உதவுங்கள். அவருக்கு திவ்ய ரிஷி அமைப்பின் நோ அடிக்ஷன் மல்டி பவுடரை அளித்து அவர் ஹெல்தி லைஃபுடன் வாழ உதவுங்கள்.
போதை பழக்கம் விலகி இருக்கட்டும். போதை ஒழிப்பு இயக்கத்தை வெற்றி பெற செய்யுங்கள். வெற்றியை இனிமையாக்குங்கள். உங்கள் குடும்பத்தில் யாராவது போதை பழக்கம் உள்ளவரோ அல்லது வருடக்கணக்காக மது அல்லது குட்காவை உண்ணும் பழக்கம் உடையவராக இருந்தால் இனி கவலை வேண்டாம். அவருக்கு நோ அடிக்ஷனை அழியுங்கள். மாற்றத்தை நீங்களே கண்டுபிடிப்பீர்கள். திவ்ய ரிஷி அமைப்பின் நோ அடிக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் வெறும் 2990 ரூபாயில். போஸ்டேஜ் மற்றும் டெலிவரி சார்ஜஸ் 160 ரூபாய் எக்ஸ்ட்ரா. நீங்கள் உங்கள் ஆர்டரை பெற எங்கள் ஸ்கிரீனில் தரப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொள்ளவும் அல்லது SMS-உம் செய்யலாம். SMS TS ஸ்பேஸ் 2 என்று எழுதி 5330 SMS செய்யலாம். நீங்கள் உங்கள் ஆர்டரை கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு மூலமாகவும் பெறலாம். கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு மூலம் ஆர்டரை செய்ய எங்கள் வெப்சைட் www.divyarishi.com-இலும் லாகான் செய்யலாம். எங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் செய்வது மிகவும் சுலபமானது, மிகவும் பாதுகாப்பானது. கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு மூலமாக ஆர்டர் செய்தால் 5% டிஸ்கவுண்டும் தரப்படும். ப்ராடக்ட் வாங்கும்போது சிலவற்றை நினைவில் வைக்கவும். ப்ராடக்டின் பாக்ஸில் ஹோலோகிராம் இருக்கிறதா என்று கட்டாயம் பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கின்ற ப்ராடக்ட் பேக்கில் டெலி1 என்று கண்டிப்பாக எழுதியிருக்கும். உங்களுடைய ப்ராடக்ட் ஒரிஜினல் இல்லை என்று உங்களுக்கு தோன்றினால் உடனே எங்களுக்கு கால் செய்யவும். என்னோட சொந்த பிசினஸ் இருக்கு, ஃபேமிலி இருக்கு, குழந்தைங்க இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா கொஞ்ச நாள் முன்னாடி இப்படி இல்ல. எனக்கு போதை பழக்கம் இருந்தது. ட்ரிங்க் பண்ணுவேன், ஸ்மோக்கும் தான். ஒரு நாள்ல குறைஞ்சது 40 சிகரெட்டாவது குடிப்பேன். அப்புறம் சாயந்தரம் ட்ரிங்க். என் குடும்பமே இதனால தொந்தரவாச்சு. ஆனா இந்த வயசுல இதெல்லாம் எப்படி விட முடியும்னு தோணுச்சு. ஆனா நோ அடிக்ஷனை கொஞ்ச நாள் பயன்படுத்திய பிறகு என்னுடைய இச்சா சக்தி அதிகமாச்சு. இப்ப போதை பழக்கத்தை என் மனசு விரும்புறதில்ல. ஆஹா, என்ன ப்ராடக்ட் இது! நோ அடிக்ஷனை நீங்கள் உணவில் கலந்தும் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது உணவிற்கு பிறகும் தண்ணியுடனும். நம்ம நாட்டுல ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கானோர் மது மற்றும் புகையில உபயோகிக்கிறதால உயிரை இழக்கிறாங்க. இத நான் சொல்லல, இத சொல்றது WHO, அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனின் ரிசர்ச். 2011ஆம் ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வெளியாகிய ஒரு ரிப்போர்ட்டின் படி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் தன்னுடைய ரிப்போர்ட்ல சொல்லி இருக்கு, ஒவ்வொரு வருடமும் உலகின் மக்கள் தொகையின் 4% பேர், கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் ஆல்கஹால் அதாவது மது பழக்கத்தால தங்களோட உயிரை இழக்கிறாங்க. இது போதை பழக்கத்தின் ஒரு பக்கம். இதன் மற்றொரு பக்கத்தை பார்ப்போம். போதை பழக்கம் உள்ளவர் தன் உழைப்பால கிடைத்த வருவாயை வீணாக்குறாங்க. குடிக்கிறாங்க, வீட்டுல சண்டை போடுவாங்க, குழந்தையின் சந்தோஷத்தை பறிப்பாங்க, வீட்டுல கைகலப்பு, கடனும் வாங்குவாங்க, ஆனா கண்டிப்பா மது குடிப்பாங்க. இப்போ ஒரு கணக்கெடுப்பு பத்தி சொல்றேன். உங்களுக்கு தெரியுமா, வீட்டு கொடுமையால பாதிக்கப்பட்ட பெண்கள் விஷயத்துல 85% கேசஸ்ல அவங்க ஹஸ்பண்ட் குடிகாரராய் இருக்கிறாங்க. வெவ்வேறு வகையான போதை பழக்கம் நமது இதயம், கிட்னி, லங்ஸ், பிரெயின், த்ரோட் மற்றும் மவுத் போன்ற உறுப்புகளை அபாயகரமான வகையில கெடுதலை விளைவிக்குது. கேன்சர், ஹார்ட் டிசீஸ் மற்றும் பிளட் பிரஷர் போன்ற பல கொடுமையான நோய்களை நம்ம தாக்குகின்றன. வாருங்கள் ஒரு அடியெடுப்போம். ஏன் நாம நோ அடிக்ஷனை பயன்படுத்தி போதை பழக்கத்தை ஒழிக்க கூடாது? திவ்ய ரிஷி அமைப்பின் நோ அடிக்ஷன் மற்றும் போதை ஒழிப்பு இயக்கத்தை நாங்க கிராமந்தோறும் ஏற்படுத்தி மக்களிடையே விழிப்புணர்வை உண்டாக்கினோம். நான் சொல்றதெல்லாம் போதை பழக்கத்தை நாடாம அதை வெறுத்து நம்ம சமூகத்திலிருந்து தூக்கி எரிஞ்சிடுவோம். நான் ஒரு கான்ட்ராக்டர். என் வேலை லேபரை வச்சு வேலை செய்யறது. நாள் முழுதும் ஓட்டம், பிறகு வேலையோட பிரஷர், அப்புறம் குட்கா கேனி சாப்பிட்ற பழக்கம் ஏற்பட்டுடுச்சு. இந்த பழக்கத்தால ஒரு நாள்ல 30-40 குட்காவை சாதாரணமா சாப்பிடுவேன். அதாவது காலை டிஃபன்ல குட்கா, லஞ்ச்ல குட்கா, அப்புறம் டின்னர்ல கூட குட்காய் எடுத்துக்கிட்டேன். குரலும் முழுசா கெட்டு போச்சு. வாயும் திறக்கல, பல் நாசமாயிடுச்சு, உடம்பும் உள்ளுக்குள்ள நாசமாயிட்டே இருந்தது. டாக்டர் கிட்ட சொன்னேன். டாக்டர் சொன்னாரு, உங்களுக்கு பயங்கரமான நோய் வருவதற்கு முன்னாடி இதை விட்டுடுங்கன்னாரு. இதை நான் என் மனைவி கிட்ட சொன்னேன். என் மனைவிக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்க தான் எனக்கு திவ்ய ரிஷி அமைப்பின் நோ அடிக்ஷனை வாங்கி கொடுத்தாங்க. ஒரு மாதம் வரை தினமும் சாப்பிட்ட பிறகு நோ அடிக்ஷனை எடுத்துக்கிட்டேன். இப்ப நான் இந்த போதை பழக்கத்திலிருந்து விடுபட்டுட்டேன். பற்களும் சுத்தமா இருக்கு, வேலையும் நல்லா செய்யறேன், மனைவிக்கு சந்தோஷம். மொத்தத்துல நான் ரொம்ப நல்லாவே இருக்கேன். நாம் நமது நாட்டை, சமூகத்தை போதை பழக்கமற்றதாக்க விரும்புகிறோம். அனைவரும் நன்றாகவும் மகிழ்ச்சியாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும்.
எங்களது இயக்கத்தின் நீங்களும் பங்கு வகிக்கவும் உங்கள் வீட்டில், சுற்றுப்புறத்தில், உறவினரில், நண்பரில் யாராவது போதைப் பழக்கம் உள்ளவர் என்றால் அவருக்கு உதவுங்கள். அவருக்கு திவ்ய ரிஷி அமைப்பின் நோ அடிக்ஷன் முக் பவுடரை அளித்து அவர் ஹெல்தி லைஃப் உடன் வாழ உதவிடுங்கள். திவ்ய ரிஷி அமைப்பின் இந்த ஆயுர்வேத ப்ராடக்ட் பல வருட ஆராய்ச்சிக்கு பிறகுதான் நாங்க உங்க முன்னாடி வைப்பதில் வெற்றி பெற்றிருக்கோம். இது உங்களை சார்ந்தவர்களின் உயிரை விட அதிக விலை இல்ல. நோ அடிக்ஷனை அவர்களுக்கு கண்டிப்பா வழங்குங்க. நீங்க ஏதாவது வகையில போதைக்கு ஆளானவங்களா இருந்தா இது உங்களுக்கு ராமபானமா இருக்கும், உங்களுக்கு புது வாழ்வை தரும். திவ்ய ரிஷி அமைப்பின் நோ அடிக்ஷன் உங்களுக்கு கிடைக்கிறது வெறும் 2990 ரூபாயில். போஸ்டேஜ் அண்ட் டெலிவரி சார்ஜஸ் 160 ரூபாய் எக்ஸ்ட்ரா. நீங்கள் உங்கள் ஆர்டரை பெற எங்கள் ஸ்கிரீனில் தரப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொள்ளவும் அல்லது எஸ்எம்எஸும் செய்யலாம். எஸ்எம்எஸ் TS ஸ்பேஸ் 2 என்று எழுதி 5303 எஸ்எம்எஸ் செய்யலாம். திவ்ய ரிஷி அமைப்புக்கான பவுடர் 100% ஆயுர்வேதமானது, சைடு எஃபெக்ட் அற்றது. இதை நீங்க உணவுல கலந்து சாப்பிடலாம், சாப்பாட்டுக்கு பிறகு தண்ணியுடனும் எடுத்துக்கலாம். இதை யாருக்காவது சொல்லாம கொடுக்க நினைச்சீங்கன்னா அவங்களுடைய லஞ்ச் மற்றும் டின்னர்ல ஒரு ஸ்பூனை கலந்துங்க, அல்லது சாப்பிட்ட பிறகு தண்ணீருடன் வெறும் 1 மாசத்துக்கு மட்டும் கொடுங்க. அப்புறம் பாருங்க, இது முழுமையான ஆயுர்வேதம். இதனால எந்த கெடுதலும் ஏற்படாது. இன்று செய்யப்படும் ஒரு போன் உங்கள் வாழ்க்கையை காத்திடும். என்னோட நண்பருக்கும் போதை பழக்கம் இருந்தது. அவரும் போதை ஒழிப்பு இயக்கத்தின் படி தரப்படும் ஆயுர்வேத மெடிசின் நோ அடிக்ஷனை எடுத்துக்கிட்டாரு. வாங்க அவர்கிட்டே பேசலாம். நான் ஒரு ஆக்டர். நான் பல சீரியல்ல நடிச்சிருக்கேன், பல படங்களும் நடிச்சிருக்கேன். ஆரம்பத்துல விளையாட்டா தான் சிகரெட்டை பிடிக்க ஆரம்பிச்சேன். இதனால பெண்கள் இம்ப்ரெஸ் ஆவாங்கன்னு தோணுச்சு. உண்மையிலேயே பல பெண்கள் இம்ப்ரெஸ் ஆனாங்க. ஆனா நாளாக எப்படி இந்த பழக்கம் என்னுடைய வாழ்க்கையில ஒரு அங்கமாச்சுன்னு தெரியல. காலையில இருந்து ராத்திரி தூங்கி எழுகிற வரைக்கும் நான் எத்தனையோ சிகரெட் டப்பாவை காலி செஞ்சுட்டேன். எனக்கே தெரியாம போச்சு. ஆனா இந்த விஷயம் கேட்டு அதிர்ச்சியா இருந்தது. இதனால கேன்சரும் வரலாம். வாழ்வு மற்றும் மரணம் இரண்டுமே கண்ணுக்கு முன் தெரிய ஆரம்பிச்சது. இருப்பது யாருக்கு பிடிக்கும்? நான் உடனே திவ்ய ரிஷி அமைப்பின் நோ அடிக்ஷன் வாங்கினேன். தினமும் 2 வேளை தண்ணியுடன் சாப்பிட்டேன். உண்மையிலேயே என்னோட இந்த பழக்கம் விலகிடுச்சு. இப்ப சிகரெட் டப்பாவை தொடக்கூட எனக்கு பிடிக்கிறது இல்ல. திவ்ய ரிஷி அமைப்பின் நோ அடிக்ஷன் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிடுச்சு. போதை பழக்கம் எப்படி ஆரம்பிச்சாலும் சரி, நட்பால, விளையாட்டால, சவாலுக்காக, வற்புறுத்தலால, இதன் ரிசல்ட் ஒண்ணுதான். அது நல்ல வாழ்க்கைய நரகமாக்குது, மரணத்துக்கு அருகே போவது. முதல்ல மனிதன் நல்லதை செய்வதா நினைக்கிறான், ஆனா மெல்ல மெல்ல தன்னை வலுவிழக்கிறான். ஹார்ட் டிசீசஸ், கேன்சர், பிளட் பிரஷர், மென்டல் ஸ்ட்ரெஸ், வீக்னஸஸ், வேலையில் ஈடுபாடு இல்லாமை, குடும்பத்தில் பிரச்சனை, பண விரயம், இதெல்லாம் தான் போதை பழக்கத்தால அவருக்கு கிடைக்குது. வெறும் இது மட்டும்தான். இது அவருக்கு மட்டுமல்ல, குடும்பத்தாரின் பிரச்சனைக்கும் அவர் காரணமா இருந்துடுறாரு. திவ்ய ரிஷி அமைப்பு உங்களுக்காக வழங்குகிறது நோ அடிக்ஷன். இதில் நிறைந்துள்ளது ஆயுர்வேத குணங்கள். பிரம்மி, அஸ்வகந்தா, துளசி பத்ர், சர்ப்பகந்தா, சதாப்ரி, சங்க் புஷ்பி, ஜாவித்ரி, பீப்ளி மூல், அர்ஜுன் சால். இது உங்களின் போதை பழக்கத்தை எதிர்த்து உங்கள் மூளையில் ஆற்றல் புரியுது. உங்கள் உடலை டீடாக்சிபிகேஷன் செய்து பியூரிஃபை செய்கிறது. இதனால் உங்களின் போதை பழக்கம் மெல்ல மெல்ல குறைகிறது. இதை தொடர்ந்து பயன்படுத்தினால் சில நாட்களிலேயே போதை பழக்கம் உங்களை விட்டு விலகிவிடும். இதுதான் ஆயுர்வேதத்தின் அர்த்தம். இதை ஒருமுறை பயன்படுத்தினால் போதை பழக்கம் எப்படி விலகுகிறது என்பதை பாருங்கள். இப்போது நம்முடன் இருப்பது டெலிகான்ஃபரன்ஸில் ஒரு கால் சென்டரின் எக்ஸிகியூட்டிவ். போதை பழக்கம் இதுவரை மிகவும் நாசமாக்கிவிட்டது. வாருங்கள் இவர் சொல்வதை கேட்போம். கால் சென்டர்ல வேலை செய்யறதால கண் முழிக்கிறது பழக்கமாயிடுச்சு. ஃப்ரெண்ட் சர்க்கிள்னால எனக்கு பப்க்கு போறது, ட்ரிங்க்ஸ் பண்றது, ஸ்மோக்கிங் செய்யறது, இதெல்லாம் என் வாழ்க்கையோட ஒரு பகுதி ஆயிடுச்சு. இது இல்லாம வாழ்க்கையே இல்லன்னு தோணுச்சு. இது என்ன உள்ளுக்குள்ளேயே முழுங்க ஆரம்பிச்சது. பல முறை இதை கைவிட முயற்சி செஞ்சேன். ட்ரிங்க்ஸையும் விட முடியல, ஸ்மோக்கிங்கையும் விட முடியல. ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டேன். கொஞ்ச நாள் வரைக்கும் நல்லா இருந்தேன். மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. என்ன என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுல இருந்து விடுபட நினைச்சேன். ஒரு நாள் டிவில நோ அடிக்ஷனோட ஆட பார்த்தேன். வாங்கினேன். 1 மாசம் சாப்பிட்டேன். இப்ப நான் ஸ்மோக்கிங் பண்றது இல்ல, ட்ரிங்க்ஸும் செய்யறது இல்ல. தேங்க்யூ நோ அடிக்ஷன், என் லைஃபை சேவ் பண்ணதுக்கு. ஒரு கணக்கீட்டின்படி
காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸுடன் ஏற்பட்ட கொடுமை குற்றத்திற்கான கேசஸ்ல 41% கேசஸ் போதையின் காரணத்தை கொண்டது. அடல்ட்ஸ்ல உண்டாகும் மரணத்தில் 7% கேசஸ்ல டொபாக்கோ மற்றும் அதன் பை ப்ராடக்ட்ஸ் காரணமாயிருக்கு. போதை பழக்கத்தை கைவிட மற்றும் விடச் செய்ய இது ஒரே வழிதான். இப்போதே இதை தொடங்குங்கள். டிவி ஸ்கிரீனில் தரப்பட்டுள்ள எண்ணில் இப்போதே கால் பண்ணுங்க. ஏன்னா இப்ப இல்லைனா எப்பவுமே இல்ல. நாம் நமது நாட்டை, சமூகத்தை போதை பழக்கமற்றதா ஆக்க விரும்புகிறோம். அனைவரும் நன்றாகவும் மகிழ்ச்சியாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும். எங்களது இயக்கத்தின் நீங்களும் பங்கு வகிக்கவும். உங்கள் வீட்டில், சுற்றுப்புறத்தில், உறவினரில், நண்பரில் யாராவது போதை பழக்கம் உள்ளவர் என்றால் அவருக்கு உதவுங்கள். அவருக்கு திவ்ய ரிஷி அமைப்பின் நோ அடிக்ஷன் மல்டி பவுடரை அளித்து அவர் ஹெல்தி லைஃபுடன் வாழ உதவுங்கள். போதை பழக்கம் விலகி இருக்கட்டும். போதை ஒழிப்பு இயக்கத்தை வெற்றி பெற செய்யுங்கள். வெற்றியை இனிமையாக்குங்கள். உங்கள் குடும்பத்தில் யாராவது போதை பழக்கம் உள்ளவரோ அல்லது வருடக்கணக்காக மது அல்லது குட்காவை உண்ணும் பழக்கம் உடையவராக இருந்தால் இனி கவலை வேண்டாம். அவருக்கு நோ அடிக்ஷனை அழியுங்கள். மாற்றத்தை நீங்களே கண்டுபிடிப்பீர்கள். திவ்ய ரிஷி அமைப்பின் நோ அடிக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் வெறும் 2990 ரூபாயில். போஸ்டேஜ் மற்றும் டெலிவரி சார்ஜஸ் 160 ரூபாய் எக்ஸ்ட்ரா. நீங்கள் உங்கள் ஆர்டரை பெற எங்கள் ஸ்கிரீனில் தரப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொள்ளவும் அல்லது SMS-உம் செய்யலாம். SMS TS ஸ்பேஸ் 2 என்று எழுதி 5303 SMS செய்யலாம். நீங்கள் உங்கள் ஆர்டரை கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு மூலமாகவும் பெறலாம். கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு மூலம் ஆர்டரை செய்ய எங்கள் வெப்சைட் www.divyarishi.com-இலும் லாகான் செய்யலாம். எங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் செய்வது மிகவும் சுலபமானது, மிகவும் பாதுகாப்பானது. கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு மூலமாக ஆர்டர் செய்தால் 5% டிஸ்கவுண்டும் தரப்படும். ப்ராடக்ட் வாங்கும்போது சிலவற்றை நினைவில் வைக்கவும். ப்ராடக்டின் பாக்ஸில் ஹோலோகிராம் இருக்கிறதா என்று கட்டாயம் பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கின்ற ப்ராடக்ட் பேக்கில் டெலி1 என்று கண்டிப்பாக எழுதியிருக்கும். உங்களுடைய ப்ராடக்ட் ஒரிஜினல் இல்லை என்று உங்களுக்கு தோன்றினால் உடனே எங்களுக்கு கால் செய்யவும். வாழ்க்கை ஒரு ஒளியை போன்றது. போதை பழக்கத்தை விடுவோம், வாழ்க்கையுடன் நட்பு கொள்வோம்.